ஒரு ட்ரிபியூட், அது வந்து ஒரு ஹொமாஜ் மாதிரி வந்து டைரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு மூவியை. ஸோ எவ்ரி 5 minutes ஒரு எலமெண்ட் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸாக உங்களுக்கு ரீச் ஆகும். அதை நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க. ஃபில்டு வித் நாஸ்டால்ஜியா. இந்த அளவுக்கு அழகாக ஒரு அஜித்தை வந்து நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கார். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு படத்துக்கான ரிவ்யூ. படத்தோட பேர் வந்து GBU, அதாவது குட் பேட் அக்லி. படத்தோட டைரக்டர் வந்து உங்களுக்கு தெரியும், ஆதிக் ரவிச்சந்தர். படத்தோட ஹீரோ வந்து நம்மளுக்கு எல்லாரும் பிடிச்சமான தலை AK. படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமான ஒரு ஒரு மாஸ் மசாலா ஆக்ஷன் என்டர்டெய்னர். இதுதான் அதோட டெம்ப்ளேட்டு. ஸ்டோரி வைஸ் பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாம் மாஸ் ஆக்ஷன் மசாலா என்டர்டெய்னரில் வர மாதிரி வந்து கெட்ட வழியில் போகிற ஒருத்தங்களை வந்து நல்ல ஒருத்தர் வந்து காப்பாற்றுவார். இல்லைனா கெட்ட வழியில் போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து திடீர்னு நல்லவராக ட்ரை பண்ணுவார். இல்லைனா வந்து கெட்ட வழிகளை விட்ட ஒருத்தர் திருப்பி அந்த கெட்ட வழியை எடுத்து ஒரு விஷயத்தை சாதிப்பார். அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்குள்ளே காலங்காலமாக இருக்கிற அந்த மாஸ் மசாலா என்டர்டெயின்மெண்ட்ன்ற ஒரு ஜானராக்குள்ளே நம்ம ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வழக்கம் போல் பண்ணுற டெம்ப்ளேட் தான் அது. ஸோ ஸ்டோரி வைஸ் இதில் வந்து ரொம்ப யூஸ்வலான ஸ்டோரி தான். AK வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். ஆனால் வந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க அந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஆகிடக்கூடாதுன்றதுனால அவராகவே போயிட்டு அவரோட குற்றங்கள்லாம் ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் அவர் திருப்பி வந்து அவர் மகனை மீட் பண்ணும்போது நடக்கிற பிரச்சனைகளை அவர் எப்படி வந்து மேற்கொள்கிறாருன்றது தான் வந்து கதை. அதுதான் கதைக்களம், ஸ்டோரி, பிளாட். இதுதான் படம் பார்க்குற மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. படம் அவுட் பக்கா மாஸ் என்டர்டெய்னர். எந்த இடத்துலையும் உங்களுக்கு சலிப்பு தட்டவே தட்டாது. ஒரு ஃபேன் பாயாக இருந்தாலும் சரி, ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இது வந்து செக்மெண்ட் பண்ணப்பட வேண்டிய ஒரு படம்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் தலைப்படங்களை பார்த்து ரசிக்கிற ஒரு பர்சனும், இப்போ திடீர்னு 2Kல வந்து தலைப்படங்களை பார்த்து ரசிக்கிற ஒரு பர்சனும் இந்த படத்தை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். இப்போது எல்லா இடத்துலையும் நொஸ்டால்ஜியா வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு டைரக்டரு. எல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ரசிச்சிருக்காரு. இந்த படம் வந்து AKக்கான ஒரு ட்ரிபியூட். எவ்ரி 5 minutes தேட்டர் வந்து அப்படியே எரப்ட் ஆகுது. ஏன் எரப்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது, அதுக்கு ரீசன்ஸ் வந்து நான் சொன்னேன்ல, இது செக்மெண்ட் பண்ணணுன்னா 80ஸ்லேருந்து எல்லா படத்தையும் பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் இருக்கும், 2Kலேருந்து இந்த தலை படத்தை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆடியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி செக்மெண்ட் ஆகிற ஒரு ஜோனில் தான் இது போய் முடியும். ஆப்வியஸாக தலை பிளட்ஸ், தலை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து இது ஒரு ஃபெஸ்டிவல் தான். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பக்கா செலிப்ரேஷனோட வர ஒரு படம் வந்து எதுவுமே எனக்கும் ஒர்க் ஆகலை. எனக்கு விடாமுயற்சி ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் எனக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனாக அது ஒர்க் ஆகலை. வேட்டையன் வந்து ஸ்டோரியாக பிடிச்சிருந்தது, எனக்கு அது ஒரு செலிப்ரேஷனாக ஒர்க் ஆகலை. அதே மாதிரி தான் எனக்கு கோட் வந்து ஓகேவாக இருந்துச்சு, எனக்கும் அது ஒரு செலிப்ரேஷனாக ஒர்க் ஆகலை. ஒரு செலிப்ரேஷன் மூவி வந்து இது வரைக்கும் வரல. அது வந்து ரொம்ப நாள் கழித்து GBU மூலயமா வந்து டைரக்டர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அந்த விஷயத்தில் வந்து எல்லா ஆடியன்ஸும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வீட்டுக்கு போவாங்கன்றதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, உங்களுக்கு சலிப்பே தட்டாது. ஓவர் த போர்ட் போகிற மாதிரி இருக்கும், ஓவர் த டாப் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாமே ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நினைவுபடுத்தணும். ஒரு ஷேட் ஆஃப் தலை, ஒரு ஷேட் ஆஃப் அஜித் அவர்களை வந்து உங்கள்கிட்ட வந்து கடத்தணும் அப்படின்ற ஒரு ட்ரிபியூட். அது வந்து ஒரு ஹொமாஜ் மாதிரி வந்து டைரக்டர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு மூவியை. ஸோ எவ்ரி 5 minutes ஒரு எலமெண்ட் வந்து உங்களுக்கு ஆடியன்ஸாக உங்களுக்கு ரீச் ஆகும். அதை நீங்கள் ரசித்து பார்ப்பீங்க. ஃபில்டு வித் நாஸ்டால்ஜியா. இந்த அளவுக்கு அழகாக ஒரு அஜித்தை வந்து நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கார். அவர் நார்மலாக ஒரு 3/4 ஷார்ட்ஸையும் ஒரு டிஷர்ட்டையும் போட்டு வந்தாலே அழகாக இருப்பார். இதில் வர காஸ்டியூம்லாம் பிக் பண்ணியிருக்காங்க, அப்படி செதுக்கியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு அவரோட ஆரா
அந்த ப்ரெசன்ஸே வந்து ரொம்ப உங்களை அறியாமே நீங்களே ரசித்து பார்க்குற அளவுக்கு அவரோட ஆரா, அவரோட ப்ரெசன்ஸே இருக்கும். எலிவேஷன் சீன்ஸ் நான் சொல்லவே தேவையில்ல. அப்பார்ட் ஃப்ரம் இஸ் ஆரா, மியூசிக் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். ஜிவி பிரகாஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷை தவிர வேறு யாருமே இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஜிவிபியோட டைம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் அவர் வச்சு விளையாடிருக்காரு. நம்மளுக்கு கொடுத்த 2 சிங்கிள் சரி, திடீர்னு இன்னைக்கு காலில் ட்ராப் பண்ண 3rd சிங்கிளும் சரி, எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. எல்லா எலிவேஷன் சீக்வன்சஸ்லையும் பக்காவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. மேபி சவுண்ட் டெசிபிள் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில போர்ஷன்ஸில் கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இந்த அந்த ஒரு ஹைப்பு க்ரியேட் ஆகலாம். அந்த ஹைப்பில் வந்து அதெல்லாம் ரொம்ப நெக்லிஜிபிளான ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரியும். ரோல் டெப்த்துன்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஏகே, அர்ஜுன் தாஸ்க்கு மட்டும்தான் வந்து கேரக்டர் டெப்த் இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஜான்ரஸில் வந்து கேரக்டர் டெப்த்து நிறைய கேரக்டர்ஸ்க்கு இருக்காது. ஸோ 1-2 கேரக்டர் தான் இருக்கும். ஹீரோவுக்கு இருக்கும், வில்லனுக்கு இருக்கும். அதே மாதிரி ஹீரோவுக்கு, அதாவது ஏகே ரெட் ட்ராகன் அவருக்கு இருக்குது. அப்புறம் அர்ஜுன் தாஸ் வில்லன் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த 2 கேரக்டருக்கு தான் வந்து ஒரு கேரக்டர் பிளாட் டெப்த்தே இருக்கும். மற்ற எல்லா கேரக்டர்ஸ், இப்போ ட்ரிஷா வராங்க, சிம்ரன் வராங்க, கார்த்திகேய தேவ் வராரு, சுனில் வராரு, ஜாக்கி ஷரஃப் வராங்க. இவங்களுக்குலாம் வந்து கேரக்டர் டெப்த்து வந்து பெருசாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அவங்க ரோல்ஸ் வந்து அந்தளவுக்கு முக்கியமான ரோல்ஸ் கிடையாது. அவங்களாம் வந்து அப்படி வந்துட்டு போகிற ரோல்ஸ். ஒரு மேக்ஸிமம் அவங்களுக்கு அவுட்புட்டே வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும் படத்தில். ஒரு சில கேரக்டர்ஸ்க்கு வந்து 20 மினிட்ஸ் இருக்கும். மற்ற கேரக்டர்ஸ்க்கெலாம் 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் தான் இருக்கும். மூவி இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் அஜித், ஏகே அண்ட் அர்ஜுன் தாஸ். அந்த ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த மூவியே. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை ரசிக்க வைக்கும். திடீர்னு வந்து ஒரு கால் பேக் வந்து தலை படத்துலேருந்து வரும், அதை நீங்கள் ரசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னொரு சைட்லேருந்து வந்து ஒரு பழைய பாட்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி வைப் பண்ணி விட்டுரும் உங்களை. திடீர்னு வந்து உங்களுக்கு சிம்ரன் மேமோட ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அது வேறு மாதிரி ஒரு பூஸ்ட் கொடுக்கும். நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சிம்ரன் ஃபேனாக இருக்கலாம், த்ரிஷா ஃபேனாக இருக்கலாம், அஜித் ஃபேனாக இருக்கலாம். எந்த ஃபேண்டமில் நீங்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க படத்தில். அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த படத்தை. அப்பார்ட் ஃப்ரம் அஜித் ஃபேன்ஸ், நியூட்ரல் ஆடியன்ஸ்க்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா போய் ரிசீவ் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்களை பேக் பண்ணி வச்சுருக்காரு ஆதிக். காமன் சென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து ஓரம் வச்சுட்டு, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக ஒரு கேம்பிள் மாதிரி எடுத்திருக்காரு. அதை தலை வச்சு பண்ணியிருக்காரு. அதனால் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எலிவேஷன் சீக்வன்ஸ்லாம் அது நீங்கள் பார்க்கணும், தேட்டரில் பார்க்கும்போது புல்லரிச்சிரும், அந்த மாதிரி இருக்குது. டார்க்கி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காரு, அவரும் படத்தில் இருக்கார் இல்லையா. 3rd சிங்கிள் ட்ராப் பண்ணாங்க இல்லையா, அதுவும் படத்தில் இருக்குது. அதுவும் சீரியஸ்லி அந்த சீக்வன்ஸ் தான் மட்டும் கொஞ்சம் லவுடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஃபைட்டுக்கு அது கொஞ்சம் ரஷ் பண்ணணுன்றதுக்காக அதை வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு அதுவும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, வழக்கமாக நம்ம தமிழ் படம் ஒன்று எடுத்தோன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேப்பிள் வச்சு நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஆதிக்கு ஒரு வேலை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, அது என்ன டாங்லி, அது என்ன ஜான்விக், எங்கள் தலை இருக்காரு, எங்கள் தலை போதும், அவரே இவங்க எல்லாரோட பெருசு, அவங்களாமே இவர்கிட்ட தான் வரணும் அப்படின்ற ஒரு எகத்தாலம், ஒரு ஆரகன்ஸ் வந்து அவரோட ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு ஒரு ஆரகன்ஸ் ஒரு டைரக்டர்கிட்ட இருக்குன்னா அவர் ஒரு பெரிய ஃபேன் பாயாக தான் இருக்கணும் அந்த ஆக்டருக்கு. அதாவது ஏகே அஜித்குமார்ன்ற ஒரு ஆக்டருக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பெரிய ஃபேன் பாய் அப்படின்றத வந்து ஃப்ரேமுக்கு வெளிப்படுத்துகிறாரு. அவரோட ரைட்டிங்கில் வெளிப்படுத்துகிறாரு. ஸ்க்ரீன் ப்ளேயும் ஃபாஸ்ட் பேஸாக இருக்குது. எல்லாரும் தேட்டருக்கு போயிட்டு பார்த்து செலப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மூவியாக வந்து குட் பேட் அக்லி இருக்கும். ஸோ நம்பி போகலாம். பை த வே, ஃபஸ்ட் ஷோ டிக்கெட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணேன், வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணேன்.
ரீச் அவுட் பண்ணேன், ஒருத்தர் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணார், அப்புறம் அவரும் வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போகலை. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்துக்கு இந்த மூவிஸ்க்கு வந்து டிக்கெட் கிவ் பண்ணேன்னா நான் இன்ஸ்டாகிராம் மூலியமாகவே பண்ணிடுறேன். யூடியூப்பில் அனௌன்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் மூலியமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிவ் அவே ரன் பண்ணும்போது அங்கேயே எனக்கு காண்டாக்ட் பண்ணி டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.